This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். ரூபாய் 3300 கோடியில் உருளும் அரவிந்த் சாமி. அன்று பண்ணை வீட்டில் வெறும் 10 ரூபாய். சபாஷ் கலெக்டர் சார். அரவிந்த் சாமி வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து படிப்படியாக உயர்ந்தவர். விருப்பமில்லாமல் நடிகை வந்தாலும் விதி இவரை மீண்டும் சினிமாவுக்குள்ளேயே இழுத்து வந்துவிட்டது. இன்று வரை முன்னணியில் வலம் வருகிறார். பட வாய்ப்புகள் குறைந்த பிறகு பிஸ்னஸில் கவனம் செலுத்தினார். இன்று தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த 3300 கோடிக்கு அதிபதியாக மாறிவிட்டிருப்பதாக சமீபத்தில் செய்திகளும் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் அரவிந்த் சாமியை பக்குவப்படுத்திய 10 ரூபாய் குறித்த தகவல் ஒன்றை பத்திரிகையாளர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். அகயம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சமீபத்தில் பேட்டி தந்திருந்த தமிழா பாண்டியன், அரவிந்த் சாமிக்கு முதல் படமாக தளபதியில் எப்படி வாய்ப்பு கிடைத்தது என்பது குறித்து விலாவரியாக கூறியிருந்தார். அதில் அரவிந்த் சாமியின் அப்பா டெல்லி குமார். இவர் சின்னத்திரை தூர்தர்ஷனில் நாடக நடிகர் ஆவார். டெல்லி குமாரின் அக்காவின் கணவர் வி.டி. சாமி என்பவர் எஃகு இரும்பு வியாபாரம் செய்யும் மிகப்பெரிய தொழிலதிபர். இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லை. எனவே தன்னுடைய மகன் அரவிந்தை சொந்த அக்காவுக்கு தந்துவிட்டார் டெல்லி குமார். வி.டி. சாமி என்ற பெயரை சேர்த்து அரவிந்த் சாமி என்ற பெயர் மாறியது. அந்த வகையில் ஒரே நாளில் பல கோடி சொத்துக்கு அதிபதியாகிவிட்டார் அரவிந்த் சாமி. 10 ரூபாய் விடவே இல்லை. டான் பாஸ்கோ பிறகு லியோலாவில் படிப்பை முடித்தார் அரவிந்த் சாமி. தங்களுடைய பண்ணை வீடுகளில், பங்களாக்களில் விதவிதமான கார்கள், 5 நட்சத்திர உணவு, வேலையாட்கள் என்று நிரம்பி வழிந்துள்ளனர். ஆனால் தன்னுடைய மகன் வறுமையை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் வி.டி. சாமி என்ற தொழிலதிபர் அரவிந்த் சாமிக்கு தினமும் வெறும் 10 ரூபாய் பாக்கெட் மணி தந்துள்ளார். காலேஜ் படிக்கும் வரை 10 ரூபாய் தான் வாங்கி சென்றுள்ளார் அரவிந்த் சாமி. படித்து முடித்ததும் தங்களுடைய வருமானத்திற்காக மாடலிங் தொழிலை தேர்ந்தெடுத்த அரவிந்த் சாமி மாடலிங் தொழிலுக்கு சென்ற பிறகு சில ஆயிரங்களை சம்பாதித்துள்ளார். பிறகு பல்லாயிரம் சேர்கிறது. ஆனால் தற்பொழுதும் அவரது அப்பா தந்து கொண்டிருந்த 10 ரூபாய் நிறுத்தவில்லை. அந்த 10 ரூபாய் என்பது தன்னுடைய மகனை பக்குவப்படுத்தும் பணமாக மாற்றும் என்று வலுவாக நம்பினார். இப்படிப்பட்ட சூழலில் கேரள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி, தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து பெரிய பட்ஜெட்டில் தளபதி என்ற படத்தை எடுக்க தயாராகி கொண்டிருந்தார் மணிரத்னம். அந்த படத்தின் கலெக்டராக நடிப்பதற்கு வட இந்திய முகத்துடன் நடிகர் தேவைப்பட்டது. திடகாத்திரமான கம்பீரமான தோற்றத்தில், அதே சமயம் நடிக்க தெரியாதவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அப்படி யாரும் கிடைக்கவில்லை. அப்போதுதான் அரவிந்த் சாமி நடித்த விளம்பர படம் ஒன்று மணிரத்னம் கண்ணில் படுகிறது. உடனே இது யார் என்று விசாரித்து சொல்கிறார். மிகப்பெரிய இரும்பு வியாபாரியின் மகன் என்றும், தன்னுடைய மகனை சினிமாவில் நடிக்க வைக்க அந்த வியாபாரி அனுமதிக்க மாட்டார் என்றும் சொல்கிறார்கள். உடனே சுஹாசினி, மணிரத்னம் இருவருமே சென்று தொழிலதிபருடன் பேசி பார்த்தனர். சினிமாவில் பெண் சவகாசம், மது பழக்கம் உள்ளிட்ட தீய பழக்கங்கள் வந்துவிடும். அப்படி வந்தால் தன்னால் தன்னுடைய மகனை மீட்டெடுக்க முடியாது என்று கராராக சொல்லிவிட்டாராம் அந்த தொழிலதிபர். ஆனால் 10 முறைக்கு மேல் சுஹாசினி தொழிலதிபர் வீட்டுக்கு சென்று மகனை நடிக்க வைக்க அனுமதி கேட்டுள்ளார். இறுதியில் ஒரே ஒரு படத்தில் வேண்டுமானால் நடிக்க மகனை அனுமதிக்கிறேன். ஆனால் படம் முடியும் வரை என்னுடைய மகனை கண்காணித்து கொண்டிருக்க வேண்டும். எந்த பழக்கமும் வந்துவிடக்கூடாது. உங்களிடம் இப்பொழுது ஒப்படைத்தது போலவே என்னிடம் மறுபடியும் ஒப்படைக்க வேண்டும் என்றாராம். பிறகு படப்பிடிப்பு ஆரம்பமாகி இருக்கிறது. ஷூட்டிங்க்கு மம்முட்டி, ரஜினி இருவரும் BMW காரில் வந்ததால் அரவிந்த் சாமியும் BMW காரில் வருவாராம். ரஜினி, மம்முட்டி சம்பாதித்த பணத்தில் காரில் வந்ததால் இயற்கையாகவே வசதி படைத்த அரவிந்த் சாமியும் காரில் வந்துள்ளார். ஒரே டேக்கில் நடித்தாராம் அரவிந்த் சாமி. இறுதியில் தளபதி படம் பெரிய அளவில் பேசப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.